இந்தியா விசஸ் இங்கிலாந்து. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ள T20 கிரிக்கெட் யுத்தம். ஒரு பக்கம் சாம்பியன்ஸ் அணி, மற்றொரு பக்கம் 16 ஆண்டுகளாக கோப்பைக்காக காத்திருக்கும் அணி. இப்படி எதிர்பார்ப்பின் உச்சத்தில் இருக்கிறது T20 உலக கோப்பை தொடரின் அரையிறுதி போட்டி. என்னதான் பழைய ரெக்கார்ட்கள் என பட்டியலிட்டாலும் தற்போதைய அணியின் ஃபார்ம், வீரர்களின் நிலைமைதான் ஒரு போட்டியின் முடிவை கூறும் என இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அடிக்கடி கூறி கேட்டிருக்கும். அந்த வகையில் இந்த இரு அணிகளின் தற்போதைய நிலவரமும் கயனா பிச்சில் எப்படி அது பயன்பட போகிறது என்பதையும் பார்க்கலாம். இந்திய அணியை பொறுத்தவரையில் பேட்டிங்கை விட பவுலிங் படை மிக மிக பலமாக உள்ளது என கூறலாம். எந்த அளவுக்கு என்றால், நடப்பு T20 உலக கோப்பையில் எந்த ஒரு அணியிலும் இல்லாத பலம் இந்திய அணிக்கு உள்ளது. வேகபந்து வீச்சில் ஒருபுறம் ஜஸ்பிரீத் பும்ரா, மறுபுறம் ஹர்தீப் சிங் பவர் பிளே முடிவதற்குள் எப்படியும் ஒரு விக்கெட்டை பறித்து விடுகின்றனர். குறிப்பாக இருவரின் எக்னாமியை கூற வேண்டும். பும்ரா 7 போட்டிகளில் 4 என்ற எக்னாமி ரேட்டுடன் 11 விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார். மறுபுறம் ஹர்தீப் சிங்கோ ஒரு படி மேல் சென்று வெறும் 6 போட்டிகளில் 14 விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார். இடது கை பவுலராக இருப்பதால் இங்கிலாந்தின் வலது கை ஓபனர்களான ஜாஸ் பட்லர் மற்றும் பிலிப் சால்ட் ஆகியோர் நிச்சயம் ஆட்டம் காண்பார்கள். இதற்கிடையில் ரன்களை கசிய விட்டாலும் முக்கியமான கட்டங்களில் ஹர்திக் தனது தந்திரங்களை காட்டிவிடுகிறார். இதனையெல்லாம் விட வெஸ்ட் இண்டீஸ் களங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் குல்தீப் யாதவ். ஆஸ்திரேலியா அணியுடனான போட்டியிலும் குல்தீப் யாதவின் ஓவர்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. பேட்டிங் என்று பார்த்தால் மிடில் ஆர்டர் வீரர்கள் யாராவது ஒருவர் அணியை சரிவிலிருந்து மீட்டு விடுகின்றனர். கடந்த போட்டியில் ஓபனிங் வீரர் ரோஹித் சர்மாவும் தனது பிரைம் ஃபார்முக்கு வந்திருப்பதால் விராட் கோலி மட்டுமே எஞ்சி உள்ளார். எனவே அரையிறுதி போட்டியில் கோலியும் தான் ஒரு பிக் மேட்ச் பிளேயர் என்பதை நிரூபிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்லோ விக்கெட்டுகளில் கோலியின் கிளாசி இன்னிங்ஸ் தான் நிறைய முறை இந்தியாவை காப்பாற்றி உள்ளது. எனவே இங்கிலாந்துக்கு எதிராக தனது இயற்கையான ஆட்டத்திற்கு திரும்புவார் என தெரிகிறது. அதே போல ஆஸ்திரேலியா போட்டிக்கு பின் இந்தியாவின் ஃபீல்டிங்கும் உச்சக்கட்டத்தில் உள்ளது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே இங்கிலாந்தின் பக்கம் பார்த்தால் பல ட்விஸ்டுகள் இருக்கும். இந்த T20 உலக கோப்பை தொடரில் இங்கிலாந்தின் ஓபனிங் காம்போ கடந்த போட்டியில் நன்கு செட் ஆகிவிட்டது. அமெரிக்க அணிக்கு எதிராக ஒரு பக்கம் பிலிப் சால்ட் 21 பந்துகளில் 25 ரன்களும், பட்லர் 38 பந்துகளில் 83 ரன்களையும் விளாசினர். பட்லர் தனது ருத்ர தாண்டவத்தில் இருப்பது இந்தியாவுக்கு ஆபத்துதான். ஏனென்றால் கடந்த T20 உலக கோப்பை அரையிறுதியில் இந்தியாவின் கனவை சிதைத்தது பட்லரின் அதிரடி பேட்டிங் தான். இங்கிலாந்தின் டாப் ஆர்டர் சொதப்பினால் மிடில் ஆர்டரில் ஹாரி புரூக் என்ற அரக்கன் விளையாடி வருகிறார். இதுவரை 3 போட்டிகளில் தான் ஆட வாய்ப்பு கிடைத்தது. அதன் ஸ்கோர்கள் 16 பந்துகளில் 20 ரன்கள் நாட் அவுட், 20 பந்துகளில் 47 ரன்கள் நாட் அவுட், 37 பந்துகளில் 53 ரன்கள் என தனது ஃபார்மை நிலைநிறுத்தி உள்ளார். எனவே அவருக்கு தனி கவனம் செலுத்த வேண்டிய கடமை இந்திய பவுலர்களுக்கு உள்ளது. இங்கிலாந்தின் பந்துவீச்சை எடுத்துக்கொண்டால் நமக்கு எப்படி ஒரு குல்தீப் யாதவோ அதுபோல்தான் இங்கிலாந்து அணிக்கு அடில் ரசித் உள்ளார். இவர் தற்போது வரை 9 முக்கிய விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார். எனவே இந்தியாவின் சிவம் தூபே, சூரியகுமார் யாதவ் ஆகியோர் இவரை கவனித்து ஆட வேண்டும். வேக பந்து வீச்சில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எப்போதுமே சிறப்பாக தான் செயல்பட்டு வருகிறார். கயனா பிட்ச் குறைந்த ரன்கள் வரக்கூடிய கடினமான பிச்சாக தான் இருக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது. அந்த மைதானத்தின் ஆவரேஜ் ஸ்கோர் 135 ரன்களாக உள்ளது. இதற்கு காரணம் இங்கு ஸ்பின்னர்களின் தாக்கம் பெரிய அளவில் இருக்கும். அந்த வகையில் பார்த்தால் இந்த போட்டி கடுமையான போட்டியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.